சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்னு இருக்குது. இதுக்கு நீங்கள் முதலீடு பண்ணணும்னாலே உங்களுக்கு 60 வயசு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ₹1000, மேக்ஸிமம் வந்து 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். 8.2% வரைக்கும் உங்களுக்கு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கிடைக்கும். பாண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பாண்டை வந்து தமிழில் கடன் பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷேர் மார்க்கெட்னா என்ன தெரியும், ஆனால் இந்த பாண்ட் மார்க்கெட்டை பற்றி பெரும்பான்மையோருக்கு தெரியாது. இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாம் நிதி சார்ந்த முடிவுகளை எடுப்பதற்கு எந்த மாதிரியான நிதி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது ஃபிக்ஸட் டெபாசிட். இதுதான் பலரும் நீங்கள் போட்டுட்டு வருவீங்க, ஆர்டி போட்டுட்டு வருவீங்க. இது வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றி நான் பெருசாக விளக்க தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். 6% வரைக்கும் உங்களுக்கு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கிடைக்கும். இதை தவிர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட இதுவும் அதே மாதிரி ஒரு 6.5% வந்து ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்னு இருக்குது. இதுக்கு நீங்கள் முதலீடு பண்ணணும்னாலே உங்களுக்கு 60 வயசு இருக்கும். சில கண்டிஷன்ஸை பொறுத்து 55லேருந்து 60 வயசு வரைக்கும் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ₹1000, மேக்ஸிமம் வந்து 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். 8.2% வரைக்கும் உங்களுக்கு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கிடைக்கும். குவார்ட்டர்லி பேமெண்ட் தருவாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து உங்களுக்கு குவார்ட்டர்லி பேமெண்ட் தருவாங்க. இதை நீங்கள் 5 வருடம் வரைக்கும் நீங்கள் இதில் முதலீடு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 வருடம் வந்து இதை நீங்கள் வந்து நீட்டிச்சிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட். அடுத்த முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரதான் மந்திரி வயோ யோஜனா திட்டம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 10 வருடம் வரைக்கும் நீங்கள் இதில் முதலீடு பண்ணலாம். அதிகபட்சமாக 15 லட்சம் வரைக்கும் முதலீடு பண்ணலாம். இதில் நீங்கள் ஒரு மந்த்லி, குவார்ட்டர்லி, ஆஃபர்லி, இயர்லி அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இதில் 7.4லேருந்து 7.5% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட், உங்கள் பெரும்பான்மையோருக்கு தெரிந்திருக்கும். இதை தாண்டி நம்ம குளோபல் எக்கனாமியோட கனெக்டாக இருக்கோம், மார்க்கெட் எக்கனாமியோட கனெக்டாக இருக்கோம் அப்படிங்கும்போது மார்க்கெட்டோட தொடர்புடைய சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதில் மிக முக்கியமானது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். என்னோடய கெரியரே நான் வந்து 2004 இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம முதல்ல பார்த்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருக்கட்டும், சீனியர் சேவிங் ஸ்கீமாக இருக்கட்டும், போஸ்ட் ஆஃபீஸ் ஆகட்டும், இல்லை பிரதான் மந்திரி வயோதிக யோஜனாவாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நம்ம டெட் கேட்டகரி அப்படின்னு சொல்லுவோம். டெட் கேட்டகரி அப்படின்னா என்னென்னா இதெல்லாம் வந்து வட்டி வரும், ஆனால் பெரிய அளவில் வளர்ச்சி வராது. நீங்கள் 1 லட்ச ரூபா போட்டிங்கன்னா அதில் 7% உங்களுக்கு ரிட்டர்ன் அப்படின்னா 7,000 ரூபா உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த 1 லட்ச ரூபாவை உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் இதோடைய குணாதிசயம் அப்படின்னு சொல்லலாம். பெரிய அளவில் நம்ம இதை வந்து வளர்ச்சி எதிர்பார்க்க முடியாது. வளர்ச்சி அப்படின்னா நம்ம வந்து குறைந்தபட்சம் 15% இன்றைய சூழலில் இந்தியாவில் நாம் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து எடுக்கணும். இந்த ரிட்டர்ன்ஸே வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு ஒரு 10 ரூபா போடுறோம், 15 ரூபா அதுலேருந்து நம்ம லாபமாக வருது அப்படின்னா 5 ரூபா லாபம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த 5 ரூபா உள்ளே வந்து நம்ம எவ்வளோ இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்குதுன்னு பார்க்கணும். அந்த 5 ரூபாய்க்கு உள்ளே வந்து எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம்னு பார்க்கணும். இதெல்லாம் கழிச்சிட்டு வர்றது தான் நமக்கு ரிட்டர்ன் அப்படிங்கிற அளவில் புரிஞ்சிக்கலாம். அப்போனா இந்த டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்ஃப்ளேஷனை வந்து தாண்டாது. நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை வந்து அப்படியே காப்பாற்றி வைத்து கொள்ளலாம். அப்படிங்கும்போது அதை விட அதிகமான வளர்ச்சி வேணும் அப்படின்னா நம்ம இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு தான் வரணும். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 விதமாக பிரிக்கலாம். முதல் வகை வந்து ஷேர் மார்க்கெட்டோட தொடர்புடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அதை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஈக்விட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வளர்ச்சி வேணும், நம்ம பணத்தை பெரிய அளவில் வந்து வளர்த்தெடுக்கணும் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டியில் தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அடுத்த வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் டெட். இது வந்து நம்ம முன்னாடியே பார்த்தோம் தெரியுமா, போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம் ஆகட்டும், ஃபிக்ஸட் டெபாசிட் ஆகட்டும், சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் ஆகட்டும், அது மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஆனால் பாண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பாண்டை வந்து தமிழில் கடன் பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்டுனா என்னென்னு பார்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு பங்குச்சந்தைனா என்னென்னு தெரியும், ஷேர் மார்க்கெட்னா என்ன தெரியும், அதை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கோமோ இல்லையோ, ஓரளவுக்கு எதிர்மறையாவது தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் இந்த பாண்ட் மார்க்கெட்டை பற்றி பெரும்பான்மையோருக்கு தெரியாது. இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. நாம் கடன் வாங்குகிறோம் அப்படின்னா ஒருத்தட்ட வந்து பாண்டு பேப்பரில் எழுதி கொடுப்போம். இன்னாரிடம் இருந்து நான் இவ்வளோ பணம் வாங்குறேன், இந்த பணத்தை வந்து நான் இவ்வளோ நாளைக்குள்ளே திருப்பி கொடுப்பேன், அதுக்கு இவ்வளோ வட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதி கொடுப்போம். அந்த பாண்டு பத்திரத்தை வந்து நம்ம ஒரு சந்தையில் போய் வாங்கி விற்கலாம். ஸோ இது வந்து நான் எளிமையாக சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த பாண்டுகளை வெளியிடுபவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அரசாங்கங்களும் பெரிய நிறுவனங்களும் தான் இதை வந்து வெளியிடுவாங்க. நம்மை போன்ற சாமானியர்கள் அதை வாங்கலாம்.
அதை வாங்கி அதை விற்கணும் அப்படின்னா பாண்ட் மார்க்கெட்டில் போய் விற்கலாம். இந்த அளவுக்கு நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். இதில் ரிஸ்க் ரொம்ப ரொம்ப கம்மி. ரிஸ்க் கம்மி அப்படிங்கும்போது நமக்கு இதில் கிடைக்கிற ரிட்டர்னும் கம்மியாக தான் இருக்கும். 7லேருந்து 9% வரைக்கும் கிடைக்கும். இந்த 7லேருந்து 9% அப்படிங்கிறது நான் முதல்ல சொன்ன அந்த மற்ற டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட அதிகமாகவே கிடைக்கும். அப்படிங்கிற அளவில் நம்ம இதை புரிஞ்சிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டி ஷேர் மார்க்கெட்டோட தொடர்புடையது அப்படிங்கிறதுனால 15% வரைக்கும் கிடைக்கும். இப்போ நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வரும் வாரங்களில் நம்ம எதை பற்றி பார்ப்போம் அப்படின்னா, ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டியில் என்னென்ன வகைகள் இருக்குது, அதில் எதனால் 15% ரிட்டர்ன் கிடைக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, நான் 60 வயசு ஆகுது, நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், இதை நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து ஒரு கேள்வியாக கேட்டால் கூட உங்களுடைய சினாரியோக்கான ஒரு விவாதமாக கூட நம்ம வரும் வாரங்களில் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இப்போதைக்கு நான் 2 வகையான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இதில் 3வது வகை இருக்குது. இதையும் வந்து டெட் ஃபண்ட்ஸ் கீழே தான் அவங்க வந்து வகைப்படுத்தியிருக்காங்க. ஆனால் லிக்விட் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த லிக்விட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 91 நாட்களுக்கும் குறைவான பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நாட்கள் குறைவாக இருப்பதால் இதில் வந்து ரிஸ்க் ரொம்ப 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 கம்மி. கிட்டத்தட்ட இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் ரிஸ்கே இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக 0.001 இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த லிக்விட் ஃபண்ட்ஸில் வந்து ரிஸ்க் கம்மிங்கிறதுனால ரிட்டர்ன்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும். எவ்வளோ கம்மியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.5லேருந்து 7% வரைக்கும் நமக்கு இதில் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இந்த 3 வகையிலையும் வந்து நம்ம எப்படி பணத்தை வந்து அலோகேட் பண்ணி போடணும் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம் இருக்குது. நம்ம எல்லா பணத்தையும் போயிட்டு நான் வந்து அதிகமாக பணத்தை சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டியில் வந்து பணத்தை போட்டுறக்கூடாது. இல்லை எனக்கு எதை பார்த்தாலும் பயமாக இருக்குது, நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டெட்லேயே போட்டுடுறேன், எனக்கு இறக்கமே வரக்கூடாது. மியூச்சுவல் ஃபண்ட் டெட்டில் பணத்தை போட்டிங்கன்னா உங்களோட கேபிட்டலுக்கு வந்து எந்த பாதிப்புமே வராது. வளர்ச்சி சராசரியாக 7லேருந்து 9% இருக்கும். ஆனால் ஈக்விட்டியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நம்ம 15% கிடைக்குன்னு சொன்னோன்னா அதில் 20%க்கு நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அளவில் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதே லிக்விடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றமாக தான் இருக்கும், ஒரு இறக்கமும் இருக்காது. இந்த 3த்தையும் நம்ம எப்படி அலோகேட் பண்ணுறோன்னு இருக்குது. நம்ம பணத்தை எல்லாம் கொண்டு வந்து 15% கொடுக்குது அப்படிங்கிறக்காக மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டியில் போடக்கூடாது. நான் ரொம்ப பாதுகாப்பாக இருப்பேன், எனக்கு ரிஸ்க்கே எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெட் ஃபண்ட்ஸில் போடக்கூடாது. ஏன்னா அது பேர்லி பீட்டிங் அவர் இன்ஃப்ளேஷன். நமக்கு வந்து இன்ஃப்ளேஷன் 6%, உங்களுக்கு டெட் ஃபண்ட்ஸ் 8% கொடுக்குது அப்படின்னா 2% தான் உங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ரிட்டர்ன் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம அதையும் பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. அதே மாதிரி லிக்விட் ஃபண்ட்ஸில் வந்து நமக்கு 1 வருடத்துக்கு தேவையான பணத்தை நம்ம அதில் போட்டு வைக்கணும். ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடக்கூடாது, ஆர்டிலெலாம் போடக்கூடாது. ஏன்னா நீங்கள் அதில் போட்ட பணத்தை பிரேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெனால்ட்டிஸ் வரும். அந்த ரேட் ஆஃப் ரிட்டர்னும் வந்து உங்களுக்கு சேவிங்ஸ் ரேட்டுக்கு போயிடும். ஸோ அதிலெல்லாம் போடக்கூடாது, லிக்விட் ஃபண்ட்ஸில் தான் போடணும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற அளவில் புரிஞ்சிக்கலாம். இதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம வரும் வாரங்களில் வந்து தெரிஞ்சுக்கலாம். இதில் கடைசியாக நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த ஈக்விட்டிங்கிறது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நம்ம ரொம்ப சின்ன வயசாக இருந்தால் ஒரு 20 வயசு 25 வயசு உங்கள் வீட்டு பிள்ளைகள்லாம் இருந்தாங்கன்னா அவங்க 100%லேருந்து 80% வரைக்கும் இந்த ஈக்விட்டியில் தான் நம்ம போட அறிவுரை பண்ணுவோம். ஆனால் நமக்கு ஒரு 60 வயது ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த ஈக்விட்டியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40% மட்டும்தான் போட முடியும். ஏன்னா ரொம்ப ரிஸ்க்கு நம்ம எடுக்கக்கூடாது. ஆனால் இந்த ரிஸ்க்கை எடுத்து தான் ஆகணும். ஏன்னா 60 வயதுக்கு அப்புறமும் நமக்கு ஒரு நீண்ட வாழ்க்கை இருக்குது. அந்த நீண்ட வாழ்க்கையில் வந்து நம்ம தொடர்ந்து பணம் சம்பாதித்துட்டே இருந்தால் மட்டும்தான் நமக்கு எதுவுமே பாதிப்புமே வராது. ஸோ அந்த வகையில் இந்த ஈக்விட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து அடிப்படை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், நம்ம கட்டாயம் பயன்படுத்த வேண்டிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இதை தவிர்த்து நம்மக்கிட்ட பெரிய பணம் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து பிஎம்எஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக எஸ்ஐஎஃப்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு 10 லட்சம் வந்து குறைந்தபட்ச முதலீடு, பிஎம்எஸ்க்கு 50 லட்சம் குறைந்தபட்ச முதலீடு. இப்படி பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. நாம் இப்போ செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் மெனக்கெட்டு தெரிஞ்சுக்கணும். இதை நம்ம மெனக்கெட்டு தெரிஞ்சிக்கல அப்படின்னா நமக்கு வந்து அதிக லாபம் கிடைக்காது. காலங்கள் போக போக நம்மக்கிட்ட இருக்கிற பணம் தானாகவே குறைஞ்சிரும், மிகப்பெரிய ஒரு சிக்கலில் போய் மாட்டிப்போம். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி. இந்த வீடியோவில் நம்ம இது வரைக்கும் பார்த்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. அதை வரும் வாரங்களில் நம்ம தொடர்ந்து வந்து பார்ப்போம். நன்றி. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டு. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.